வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான கருவேப்பிலை குழம்பு செய்யலாம். ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இது எல்லாமே கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை போட்டிருக்கேன். 2 வரமிளகாய் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் செவக்கட்டும். இது கூட 10 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அரை தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். கடைசியாக இது கூட ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலையை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். 15லேருந்து 20 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கிறேன். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை பேஸ்ட் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஏற்கனவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியும் இதில் சேர்த்துக்கிறேன். புளி தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வைக்கும் போது அழகாக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கலந்து விட்டுட்டா அவ்வளோதாங்க. ஒரு ஹெல்த்தியான அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் தேங்காய் போட்டு வாழைக்காய் பொரியல் செய்யலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காவை இந்த மாதிரி க்யூப் மாதிரி கட் பண்ணி நான் ஏற்கனவே மஞ்சள் தண்ணியில் போட்டு கழுவி வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் இந்த வாழைக்காய் வெந்துடும். இப்போ வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். அது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கிறேன். இந்த உளுத்தம்பருப்பு செவந்து வந்த பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை கீரி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாகும். இந்த மாதிரி வதக்கின பிறகு நம்ம வேக வச்சுருந்த வாழைக்காவை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து விட்டுடுறேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் இந்த வாழைக்காய் பொரியலுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் அந்த வாழைக்காயில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி அமுக்கி விட்ட மாதிரி அப்படியே விட்டுடணும். இந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை சிம்மிலேயே 2-3 வாட்டி இந்த மாதிரி அமுக்கி வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி செஞ்சால் போதும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன்.
துருவின தேங்காவை நல்லா பூவாக துருவி இருக்கணும். அது ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டுறேங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான டேஸ்டான ஒரு வாழைக்காய் தேங்காய் போட்ட பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். இது சாம்பார் சாதத்துக்கு, காரக்குழம்பு சாதத்துக்கு, ரசம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.